இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 11வது மாதமான மாசி மாதமானது இருக்குது. ஸோ பிப்ரவரியுள்ளே ரொம்ப முக்கியமான நாட்களாக ஒரு சில நாட்கள் வரும். அதில் வரக்கூடிய நாட்களில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய யோகங்களால் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அது ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்பவே வலுவாக இருக்கும். அந்த வகையில் பிப்ரவரி 26ஆம் தேதி மாசியுடைய 14ஆம் தேதி புதன்கிழமை ஒரு எச்சரிக்கையான நாளாக வருது. அன்று என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்க்கும்போது அன்று மகா சிவராத்திரியானது வருது. இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு மாசியில் வர்றதுனால பயங்கரமான கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படுது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளால் இந்த மகா சிவராத்திரியிலேருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது அப்படிங்கிற சிறப்புகளை உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கிரக நிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த தினத்தில் கோள்களுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தியை நோக்கி மேல் நோக்கி எழும்ப செய்யும். அதனால தான் இந்த நாள் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த நாள் முழுக்க இரவு 12லேருந்து காலையில் 6 மணி வரை நாம் விழிப்போடு இருந்தால் இயற்கையாகவே நம்மில் இருக்கக்கூடிய உயர் சக்தியும் மேல் நோக்கி நகர்ந்து விடும். அதனால தான் இந்த நாளில் முழிக்க சொல்கிறாங்க ஆன்மீகவாதிகளோ சித்தர்களோ. இப்பேற்பட்ட சிவராத்திரி அன்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை ஜபித்து முக்கன் முதல்வனை வணங்கினால் நீங்கள் நினைத்ததை பெறலாம் என்பது ஐதீகோ. சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். சர்வ மங்களையும் அருளக்கூடிய அற்புதமான திருநாள் இந்த சிவராத்திரி. அதனால் இந்த சிவராத்திரியை மிதுன ராசிக்காரங்க விட்டுறாதீங்க. சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறலாம். சிவராத்திரியில் விரதம் இருந்தீங்கன்னா தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்தே செய்த பாவங்கள் செய்திருந்தாலும் அவன் நம்ம விட்டு நீங்க போகும் என்பது நம்பிக்கை. அப்புறம் சிவராத்திரி விரதத்தால் உங்களுடைய புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியெல்லாம் பெறலாம். அப்புறம் நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவது தான் இந்த நாளில் விசேஷம். அதை மறக்காமல் செய்யுங்க. மகா சிவராத்திரியில் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகோ. காசியில் வீடு பேரடைந்த பலன் கிடைக்கும். சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் சேரும். அதனால் மகா சிவராத்திரியில் விரதம் இருங்க. இந்த நாளில் விரதம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டுருங்க. மறுநாள் வரைக்கும் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருங்க. சிவனை இந்த மாதிரி விரந்து வழிபாடு செய்யுங்க. விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இந்த நாளில் நடக்கக்கூடிய விசேஷ பூஜையை பாருங்கள். அபிஷேகங்களை கண்டு கழிங்க. பால் பழம் தண்ணீர் இது மாதிரி மட்டும் கொடுத்து நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம். இந்த நாளில் பால் தயிர் நெய் தேன் போன்ற பூஜை பொருட்களை சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து வழிபாடு செய்யலாம். இதுதாங்க சிவராத்திரியுடைய சிறப்பு. ஸோ இவ்வளோ நேரம் சிவராத்திரியுடைய சிறப்பை தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்கு இந்த சிவராத்திரி அற்புதமான பலன்களை தர்ற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ராசியில் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரு.
4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. அப்புறம் 10வது இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாங்க. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையானது இந்த மாத சிவராத்திரியிலிருந்து நடைபெறுது. அதாவது மாசி மாத மகா சிவராத்திரியில் நடைபெறுது. இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கிறத தொட்டு உங்களுக்கான பலன் இப்போ ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிவராத்திரியில் சூரியன் உங்களுடைய தைரிய வீரியஸ்தானத்துக்கு அதிபதியாக சூரியன் 8வது இடத்துல இருக்கிறாரு. அதனால் தடுமாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பார். அப்புறம் அரசு சம்மந்தப்பட்ட வழக்குகளில் தடை, தந்தை உடல்நலத்தில் பிரச்சனை என பல சங்கடங்களை அனுபவித்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவித்த உங்களோட வாழ்க்கையில் தற்போது சூரியன் 9வது இடத்துக்கு பயிற்சியாகி இந்த மகா சிவராத்திரி இருக்குது. அதனால் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய மாற்றங்கள் இனி தானாகவே ஏற்படும். பொறுப்புகள் ஆக்சுவலி அதிகரிக்கும். உங்களுடைய தனித்தன்மை அதிகம் வெளிப்படும். நீண்ட காலமாக நில வாங்குவதற்கு முயற்சி செய்திருந்தால் அது இந்த காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேறும். காது, கழுத்து இது சம்மந்தப்பட்ட மாதிரி ஆபரணங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய நகை பெரிய வளர்ச்சி கொடுக்கும். பணப்பழக்கம் கூட அதிகரிக்கும். காது, மூக்கு, தொண்டை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகும். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தைரியம், துணிச்சல் இதெல்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்படும். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் விளையாட்டில் தடம் பதிப்பீங்க. அப்புறம் வீடு, வாகன, சொத்து ஆகியவற்றில் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். அதே சமயம் ஒவ்வொன்றாக நிறைவேறுவது இல்லாமல் உறவுகள், பாலிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமானது உண்டாகும். தாயுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றமானது இருக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு சில மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலே எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை சந்திப்பீங்க. நீங்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இந்த சிவராத்திரியில் ஏற்பட இருக்குது. அப்புறம் பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். முதலீடெல்லாம் தாராளமாக செய்யுங்க. இருப்பினும் அதில் முதலீடு செய்வது முன்பு நல்ல திட்டமிடல் அவசியம். இல்லைனா பிரச்சனை உங்களுக்கு தான். அப்புறம் காரியத்தில் தடை இல்லாமல் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பெருக்கான வாய்ப்பு உருவாகும். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபம், பிடிவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவுகளுக்குள் மனக்கசப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். அதுவும் இந்த சிவராத்திரியுடைய தொடக்கத்தில் வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அவங்க தேடி கொடுப்பாங்க. அது உங்கள்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. பணி சுமை அதிகரிக்கும். உத்தியோக தொழிலில் சற்று அலைச்சல் அதிகரிக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ மேற்கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு போக வைக்க முடியும். அப்புறம் 8ஆம் அதிபதியான சனி பகவான் அஸ்தமனம் இந்த சிவராத்திரியில் ஆகிறதுனால வயது முதிர்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆயுள் பயத்தை கொடுத்து மனரீதியான வேதனைகளை கொடுப்பாங்க. தொலைதூர வேதனைகளை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். மனரீதியான வேதனைகளை நிறைய நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. தந்தையின் உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். நீங்கள் இந்த கவனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சிவராத்திரி அன்று சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துனீங்கன்னா பிரச்சனைகள் குறைந்து வெற்றியானது அதிகரிக்கும். அதனால் நீங்கள் அதை ஒன்று கண்டிப்பாக செய்தாகணும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ கிரகநிலைகளால் இந்த சிவராத்திரி உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் இதை பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.